ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஜூசியான ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். நீங்க டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் போக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், அந்த முக்கியமான விஷயத்தோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் கூட இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு திரும்பவும் வந்து ஒரு டேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் வீடியோல ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். 20th அன்னைக்கு முடிய வேண்டிய கரெக்ஷன் விண்டோ 29th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இது எதனாலனா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் இருந்தால் அது வந்து சால்வ் பண்ணுறதுக்காக நிறைய டைம் எடுத்துருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால கூட இருக்கலாம். அது இல்லாமல் நமக்கு பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கிறதுனால அதனால கூட நமக்கு அந்த டிலே வந்து இருந்திருக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம எதை முக்கியமாக நம்ம பேச போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நமக்கு ரேங்க் லிஸ்ட் டிலே ஆகிடுமான்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சர் அஃபிஷியலாக அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எஸ், த ரேங்க் லிஸ்ட் வந்து டிலேவாக தான் வரும். என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜூலை 1 அன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து வெளியாயிடும் அப்படிங்கிற டேட் சேஞ்ச் வந்து அஃபிஷியலாக அவங்க வெப்சைட்டில் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நமக்கு என்னென்ன தெரிய வருது பார்த்தீங்கன்னா, இதுதான் முக்கியமான அப்டேட். ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்க, 20th அன்னைக்கு முடிய வேண்டிய கரெக்ஷன் விண்டோ 29th தான் முடியும் அப்படின்னு சொல்லி 9 days எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அது யாரெல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்குலாம் நல்ல நியூஸ். அதே சமயத்தில் மிச்சம் இருக்கவங்களுக்குலாம் அது ஒரு பேட் நியூஸ். என்ன பேட் நியூஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கிரீவன்ஸ், அதாவது கரெக்ஷன் விண்டோ எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் டைமுக்கு வரலன்னா அப்புறம் வந்து கவுன்சிலிங் லேட் ஆகிடும். கவுன்சிலிங் லேட் ஆச்சுன்னா நம்ம ஜாயின் பண்ண லேட் ஆகிடும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கான்சிக்வன்சஸாக வந்து வந்துடும். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, 29th நமக்கு கரெக்ஷன் விண்டோ க்ளோஸ் ஆகுது. ஜூலை 1 அன்னைக்கு நமக்கு என்ன ஆகுது, ரேங்க் லிஸ்ட் வந்துடும். இப்போ ஜூலை 1 அன்னைக்கு வந்துச்சு அப்படின்னா ஜூலை 1 அன்னைக்கு அவங்க டேட், அதாவது எந்த டேட்டில் உங்களுக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்கும், கவுன்சிலிங் முடியும், எந்தெந்த ரவுண்ட் எந்தெந்த டைமில் நடக்கும் அப்படிங்கிறத ஜூலை 1 அவங்க வெளியிடுவாங்க. ஸோ அஃபிஷியலாக நம்ம போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் கொஞ்சம் டிலேட் ஆகிருக்கு. இதனால நிறைய பேருக்கு ஒரு நல்ல நியூஸ் பார்த்துருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச பசங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நல்ல மார்க் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க ஆல்ரெடி சரி நமக்கு வந்து டிலே ஆகுது, நம்ம ஏதாவது ஒரு காலேஜில் போயிடுன்னு சொல்லிட்டு பயத்தில் நிறைய பசங்க ஆல்ரெடி வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட்டு வாங்கிட்டு இது பரவாயில்ல நம்ம போயிடலான்னு சொல்லி நிறைய பேர் போயிடுவாங்க. யாரெல்லாம் முடியுமோ அவங்க எல்லாரும் போயிடுவாங்க. இப்போ மிச்சம் இருக்க பீப்புளுக்கு வந்து என்ன ஆகுனா நிறைய சீட்டு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, டிஎன்ஏ கவுன்சிலிங் ஒன்று வித்ரா பண்ணுவாங்க, இல்லைனா ஆல்ரெடி வேறு ஒரு காலேஜில் அவங்களுக்கு பிடிச்ச காலேஜில் பிடிச்ச கோர்ஸ் எடுத்துகிட்டு மேனேஜ்மெண்ட் சீட் கோடால போயிடுவாங்க. அவங்க வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் பற்றி கன்சிடரே பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் நிறைய பேருக்கு அந்த சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் இந்த டோட்டல் ட்ரெண்டே வந்து இந்த இடம் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி போன வருஷம் என்ன கட் ஆஃப் இருந்துச்சோ இந்த வருஷம் க்ளோசிங் கட் ஆஃப் ஃபார் எவ்ரி காலேஜ் ஃபார் எவ்ரி பிரான்ச் வந்து கம்மி ஆகும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. எதனாலனா அந்த 200 out of 200 எடுத்தவங்க வந்து ரொம்ப கம்மி, அதாவது போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் கம்மின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்திருக்காங்க. இதையும் தாண்டி இப்போ வந்து நமக்கு கவுன்சிலிங் டேட் டிலே ஆகிறதுனால நமக்கு இன்னுமே வந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ரீநீட் நடந்ததுனால அந்த நீட் அப்ளிகேஷன் போகிறவங்க கூட இல்லை நீட் வேணாம், ஏன்னா நமக்கு ரொம்ப டிலே ஆகிடும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க ஜேஇ வரதுக்கும், அதாவது இன்ஜினியரிங் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் உள்ள கவுன்சிலிங் டோட்டல் அப்டேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் தோராயமாக பார்த்தோம் அப்படின்னா 50-50 சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து கட் ஆஃப் இன்னும் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்ட்ஸோட தியரி. ஓகேவா? ஸோ அது நம்ம வந்து ஜூலை எண்ட் வரைக்கும் நம்ம காத்துதான் நமக்கு தெரியும். ஆனால் இப்போதைக்கு நான் என்ன சொல்லணும்னா, பசங்களா பி ஹோப்ஃபுல். கண்டிப்பாக நீங்கள் வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் சீட்டே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் இல்லை ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸும் வந்து 0 rupees ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு டிஎன்ஏ அப்ளிகேஷன் போர்ட்டலில் இருக்க எல்லா மிஸ்டேக்ஸையும் கரெக்ட் பண்ணி ப்ராப்பராக அப்லோட் பண்ணி நீங்கள் அதோட பர்டிகுலர் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜை வாங்கிட்டு கவுன்சிலிங் உள்ள என்ட்ராங்க பசங்களா. இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே? ஸோ தேங்க்யூ பசங்களா. பாய் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.